ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் மீன் வியாபாரி ஒருத்தருக்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமத்தில் 2022 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது வில்லியம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இது வில்லியம்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய நெல்சன் அப்படிங்கிற நபருக்கு நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2022 காலகட்டத்தில் இந்த அமானுஷ்ய சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட இந்த நெல்சன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தோராயமாக ஒரு 27-28 வயது இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பத்தில் மனைவி மற்றும் 5 வயதில் ஒரு ஆண் குழந்தைங்க. நெல்சனுடைய மனைவியினுடைய பேர் ஜான்சிங்க. இவங்க இருவரும் காதலிச்சு திருமணம் பண்ண காரணத்தினால இருதரப்பு குடும்பத்தாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதற்கடுத்து வேற வழி இல்லாமல் நெல்சன் மற்றும் ஜான்சி இவங்க 2 பேரும் தூத்துக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கருவேலா பீச்சுங்க. அந்த பீச்சினுடைய நடுவில் தான் குடிசை வீடு கட்டி வாழ ஆரம்பித்தாங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட காதல் மற்றும் அன்பு இருந்த காரணத்தினால 2 பேரும் சந்தோஷமாக தாங்க வாழ்ந்தாங்க. அதற்கடுத்து இவங்களுடைய காதல் பரிசாக ஒரு ஆண் குழந்தை ஒன்றும் பிறக்குதுங்க. அந்த ஆண் குழந்தை பிறந்த பிறகு இன்னும் கஷ்டம் இருந்தாலும் கூட வாழ்க்கையை எப்படியாவது மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அப்போது நெல்சன் என்ன வேலை செஞ்சுருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாரம்ங்க எல்லா நாட்களுமே கருவாடை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பக்கத்தில் பீச்சில் போய் விலைக்கு வாங்கி எல்லா பக்கத்து கிராமங்களுக்கும் விற்பாருங்க, சைக்கிளில் தான். அதற்கடுத்து வாரத்திற்கு 2 முறைங்க, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை, இந்த 2 நாட்களில் எங்கேயாவது ஒரு மீனவ கிராமத்திற்கு போய் கூடையோடு சேர்ந்து மீன்களை வாங்குவாருங்க. அதற்கடுத்து தன்னுடைய சைக்கிளுடைய பின்னாடி வச்சுட்டு பக்கத்து கிராமங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வருவாருங்க. இந்த கருவாடு மற்றும் மீன் விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், இப்போதும் கூட அதாவது 2022 கூட சைக்கிளில் வச்சு மீன் கருவாடெல்லாம் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க, நிறைய மக்கள் பொருளாதாரத்தில் மேலே இந்த சைக்கிள் எல்லாம் ஒளிஞ்சே போச்சுங்க. ஆனால் இப்போதும் நிறைய மீனவ கிராமங்கள் அப்புறம் கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சைக்கிளை வச்சு தாங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கருவேல மரங்கள் தாங்க இருக்கும். அதனுடைய மத்திய பகுதியில் சின்ன ஓட குடிசை மாதிரி கட்டி குடும்பத்தை நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களை அதை மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி தான் நெல்சன் மற்றும் ஜான்சி தூத்துக்குடிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கடலோரத்தினுடைய ஒரு சைடு பகுதியில் தான் குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதில் இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மாதிரி குடிசை போட்டு வாழக்கூடிய அந்த இடத்துல கவர்மெண்ட் மின்சார வசதி கொடுக்காதுங்க. அதற்கு பதிலாக இரவு நேரம் முழுவதுமே தீபம் மற்றும் மண்ணெண்ணெய் விளக்குகளை தாங்க பயன்படுத்துவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சோலார் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படி கஷ்டமான நிலை இருந்தாலும் கூட நெல்சன் மற்றும் ஜான்சி எப்படியாவது மேலே வந்துடணும்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுருந்தாங்க. இந்த டைமில் தான் நெல்சன் ஜான்சியினுடைய வாழ்க்கை அப்படியே தலையிலாக புரட்டி போடும் வகையில் ஒரு திகில் நிகழ்வு நடந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த நெல்சன் அப்படிங்கிறவர் வாரத்தில் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த 2 நாட்களில் எங்கேயாவது மீன்களை கூடையில் வாங்கி எடுத்து போய் பக்கத்து கிராமங்களில் சேல்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெல்சன் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக ஒரு கஸ்டமர் கூட்டமே இருக்குங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது நெல்சன் வந்தாலும் மீன்களை வாங்குவாங்க. அதே மாதிரி தான் நெல்சனுக்கு நெருங்கிய கஸ்டமர் ஒருத்தர் சுடலை அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. இவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க அந்த நபர். அந்த கிராமத்தில் புதன்கிழமை மற்றும் சனி
சனிக்கிழமை மீன்களை விற்க நெல்சன் போனார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சுடலை அப்படிங்கிறவர் எப்போதுமே மீன்களை சமைப்பதற்காக வாங்குவாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுடலை அப்படிங்கிறவருக்கு வயது அப்போது 40 வயது இருந்திருக்குங்க. 40 வயது ஆனாலும் கூட குடும்பம் கிடையாதுங்க. தன்னுடைய 30 வயதிலேயே சம்சாரம் வந்து கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போனவங்க தாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே அந்த கிராமத்தில் தனியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுடலை அப்படிங்கிறவர் வாரத்தினுடைய புதன்கிழமை எப்போது நெல்சன் மீன் விற்க போனாலும் கரெக்டாக 1 கிலோ 1.5 கிலோ மீன்களை வாங்குவாருங்க. வாங்கி சமைச்சு சாப்பிடுவது வழக்கங்க அந்த சுடலை அப்படிங்கிற நபர். வாரம் மறக்காம அந்த சுடலை அப்படிங்கிறவர் நெல்சன் கிட்ட மீன் வாங்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நேரங்களில் அந்த சுடலை கிட்ட பணம் இருக்காதுங்க. அந்த டைமில் நெல்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1 கிலோ 1.5 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்காமையே மீனை கொடுத்துட்டு வந்துருவாருங்க. எப்போது சுடலை கிட்ட பணம் இருக்கோ அந்த டைமில் பணத்தை ரிசீவ் பண்ணிக்குவாருங்க. இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 2022ஆம் காலகட்டம் ஒரு நாள் திடீர்னு நெல்சனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க. அந்த காய்ச்சல் வைரல் காய்ச்சல் அப்படிங்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட 2 வார காலகட்டங்கள் மீன் விற்பதற்கோ கருவாடு விற்பதற்கோ போகவே இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிசையிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாருங்க. 2 வார காலகட்டம் கழிச்சு வருமானம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, சரி இனி நம்ம மீன் வித்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல்சன் அப்படிங்கிறவர் மீன் விற்க தயாராகிறாருங்க. அன்றைய நாள் புதன்கிழமை அப்படிங்கிற காரணத்தினால பக்கத்து கிராமத்தில் போய் மீனை வந்து கூடையோடு வாங்கி எல்லா கிராமங்களையும் சேல்ஸ் பண்ண ரெடி ஆகிறாருங்க. எப்போதும் போல சுடலை இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போறாருங்க. அங்க போயிட்டு அங்கேயும் ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம் இருக்கு. மீன்கள்லாம் கொடுத்துட்டு அந்த சுடலையினுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் சைக்கிள் நிறுத்திட்டு சத்தம் போடுறாருங்க. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சத்தம் போட்டும் நெல்சனுக்கு எந்தவித பதிலும் அந்த வீட்டிலிருந்து ரிப்ளை வரலைங்க. அப்போதான் நெல்சன் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நெல்சன் இருக்கக்கூடிய வீடு ஒரு ஓட்டு வீடு மாதிரி தாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மெயின் டோர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அளவுக்கு திறந்திருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த காட்சியை பார்த்த உடனே நெல்சன் என்ன புரிஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள எங்கேயாவது குளிச்சுட்டு இருப்பாரு இருக்கு, அதனால தான் நம்ம சத்தம் போடும்போது கேட்கலையாட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு 1 கிலோ மீனை எடுத்துட்டு போய் அந்த வாசப்படிக்கு முன்னாடி வச்சுட்டாருங்க. வச்சுட்டு சரி அடுத்த டைம் சனிக்கிழமையோ அல்லது அடுத்து புதன்கிழமையோ வரும்போது பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சுடலை இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் தள்ளி தாங்க வீடுகளே அமைஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால நெல்சன் போய் அந்த வீட்டுக்குள்ள மீனை வைக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரியா கவனிக்கலீங்க. ஸோ கடைசியாக சுடலையினுடைய வீட்டு லைட்டை திறந்திருக்கு இல்லையா, அந்த வாசப்படியில் மீனை வச்சுட்டு கிளம்பிட்டாருங்க. அதற்கடுத்து 3 நாள் கழிச்சு சனிக்கிழமை மறுபடியும் மீன் விற்க வருவார் இல்லையா, அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு வந்திருக்காருங்க. அந்த ஊருக்குள்ள வந்த உடனே மீதம் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் மீனை கொடுத்துட்டு சுடலையினுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாருங்க. இப்போது பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அங்கிருந்து மறுபடியும் சத்தம் போடுறாருங்க, சுடலை சுடலை அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு சத்தம் போட்டும் சுடலை கிட்ட இருந்து எந்தவித ரிப்ளையும் வரலைங்க. அப்போது நெல்சன் என்ன ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேணுமே இப்படி பண்ணுவாராட்டு இருக்கு, அவர் குடிக்கக்கூடிய நபருங்க, அதனால பணம் இல்லாத காரணத்தினால நான் பணத்தை கொடுக்காம ஏமாத்த பாப்பானாட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது டோருக்கு பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. முதல் முறை மீன் எடுத்து போய் 1 கிலோ வச்சார் இல்லையா, அப்போது எப்படி மெயின் டோர் திறந்துருச்சோ 1 அடி அளவுக்கு அதே மாதிரி தாங்க இப்போதும் திறந்திருக்கு. உடனே மெயின் டோர் பக்கத்தில் நெருங்கி போய் இந்த நெல்சன் அப்படிங்கிறவர் அந்த வீட்டு கதவை இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி திறந்து உள்ள தலை விட்டு பார்க்கறாருங்க. பார்த்த உடனே நெல்சனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்போதும் இருக்கிற மாதிரி சுடலையினுடைய வீடு இல்லைங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சுடலையினுடைய வீடு முழுவதும் அப்படியே சிலந்தி விலைகள் பின்னி போய் ஏற்கனவே ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்து 2 வாரம் வராமல் இருந்தார். அதற்கடுத்து மீனை கொடுத்துட்டு வந்து 1 வாரம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் ஆச்சுங்க. அந்த காரணத்தினாலேயோ என்னவோன்னு தெரியலங்க, வீட்டுக்குள்ள சுடலையினுடைய நடமாட்டம் இல்லாமல் இருந்தா எப்படி வந்து பாலடைஞ்சு போய் கிடக்குமோ அந்த மாதிரி சிலந்தி விலைகள் பின்னி போய் நிறைய குப்பைகள் மாதிரி கிடக்குதுங்க. இதை பார்த்த அடுத்த செகண்டே நெல்சனுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. இருந்தாலும் கூட வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு போர்ஷன் மாதிரி இருக்குங்க, அங்கதானே இவர் உட்கார்ந்துருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரியான அடுத்த செகண்டேங்க நெல்சனுக்கு தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு பயங்கரமான காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய அந்த நேரம் மாலை ஒரு 3 மணி 3:30 மணி இருக்குங்க. அதற்கடுத்து இரவு 6:30 மணி 7 மணி வரைக்கும்ங்க. உள்ள போன நெல்சன் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. அதற்கடுத்து வேலைக்கு போன அதாவது மீனவ கிராமத்தில் நிறைய கூலி வேலை அப்புறம் கடலுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரா அந்த கிராமத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது கரெக்டாக சுடலையினுடைய வீட்டு வாசல் முன்னாடி தாங்க அந்த வீதியில் போகணும். அது மட்டும் இல்லாமல் சைக்கிளினுடைய பின்னாடி சைடு இருக்கக்கூடிய அந்த கூடையில் மீன்கள் இருக்கும் இல்லையா, அந்த மீன்கள் அப்படியே சைக்கிள் சாஞ்சு கிடக்கக்கூடிய காரணத்தினால அந்த இடத்துல இருந்து வீட்டுக்குள்ள வரைக்குங்க அங்கங்க மீன்கள் செதறி போய் கிடக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே ஊர் மக்களுக்கு ஒன்றும் புரியலிங்க. என்னாச்சு மீன் விற்கக்கூடிய நெல்சனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் கூட்டமாக சேர்ந்து வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க அந்த கிராமத்தாருக்கு. இந்த நெல்சன் அப்படிங்கிற ஒரு 3 மணிக்கு உள்ள போனவர் கரெக்டாக அந்த கிச்சன் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் சைடு அப்படியே துள்ளிட்டு காக்கா விழிப்பு வந்த மாதிரி துள்ளிட்டு கிடக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு முழுவதும் நடுப்பகுதியில் முன்னாடி வாரம் வந்து மீனை கொண்டு வந்து மெயின் டோர் பக்கத்தில் வச்சார்ல, அந்த மீன்கள் எல்லாமே கருவாடு மாதிரி ஆகி முள்ளு மட்டும் தாங்க இருக்கு. இந்த டைமில் நெல்சன் வந்து உயிருக்கு போராடி இருக்கிறத பார்த்துட்டு அவசரமாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்து காப்பாற்றி எடுத்து போய் மருத்துவமனையில் சேர்த்திட்டாங்க. ஜான்சி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் நெல்சனுடைய ஃபோன் நம்பர் இருந்து கான்டாக்ட் பண்ணி வர சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஜான்சி அப்படிங்கிறவங்க கதறி எழுதிருக்காங்க. 5 வயது பையனை வச்சுட்டு தன்னுடைய கணவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் நெல்சன் நார்மலான நிலைமைக்கே வந்தாருங்க. அந்த டைமில் அந்த கிராமத்தார் காப்பாற்றுறாங்க இல்லையா நெல்சன், அதில் 2 பேர் 3 பேர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் தாங்க இருந்திருக்காங்க. அவங்க நெல்சன் கிட்ட எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே போன ஆளே இல்லாத இடத்துல அப்படி சொல்லி கேட்ட உடனே நெல்சனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 2 வார காலகட்டம் காய்ச்சல்னால வைரல் ஃபீவரில் படுத்திருந்தார் இல்லையா,
அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடலை அப்படிங்கிற ஒரு தூக்கு மாட்டி அந்த வீட்டுக்குள்ளே இறந்து போயிட்டாருங்க. இவர் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சு 10 வருடங்கள் ஆனாலும் கூட தண்ணி போட்டார் அப்படின்னா மனைவிக்கு கூப்பிட்டு செல்ஃபோனில் கண்டபடி திட்டுவது வழக்குங்க. இது ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க. அப்பப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா மனைவி கிட்ட பேசிட்டு நீ வரல அப்படின்னா நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவது வழக்கமாவங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அன்றைய நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மனைவி கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி பெரிய சண்டையாகி அந்த வீட்டுக்குள்ளேயே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாருங்க. அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றும் ஊர்க்காரங்களாம் பார்த்து சுடலையினுடைய சடலத்தை காவல்துறையினர் உதவியோடு எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. அங்கேயே ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சு வந்து எரிச்சிட்டாங்களாட்டுங்க. இதெல்லாம் தெரியாத நெல்சன் அப்படிங்கிறவர் மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள் அதற்கடுத்து ஒரு வாரம் கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க மீன் விற்பதற்காக. சுடலை இறந்து போனது பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாருமே சொல்லிங்க. அதே நேரத்தில் கிராமத்தார் வந்து நெல்சன் கிட்ட இப்படிலாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸோ அதெல்லாம் தெரியாத காரணத்தினால நெல்சன் எப்போதும் போல முதல் முறை வரும்போது சுடலை சத்தம் போட்டு சத்தம் கேட்காத காரணத்தினால 1 கிலோ மீனை வச்சுட்டு போயிருந்திருக்காருங்க. அதுக்கு அடுத்த வாரம் கொடுத்த மீனுக்கு பணம் வாங்கிடுறோம் நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆன சுடலைக்கு பெரிய அதிர்ச்சி காத்துருந்துருக்குங்க. கரெக்டாக அந்த கிச்சன் சைடு போய் நின்றுட்டு சுற்றி பார்த்துருக்காருங்க. என்னடா வீடெல்லாம் ஒரு மாதிரி பாலடைஞ்ச மாதிரி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த விட்டத்தை வந்து யதார்த்தமாக பார்த்துருக்காருங்க இவரை எரியாம. அப்போது அந்த விட்டத்தில் தூக்கு போட்டு தொங்கினார்லே சுடலை அதே மாதிரி அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஆக்ரோஷமாக சுடலையினுடைய ஆன்மா நின்றுக்குங்க. அதை பார்த்து தான் பயத்தில் காக்கா வலிப்பு வந்து அந்த இடத்துல துள்ளிட்டு கிடந்திருக்காருங்க. மாலை 3 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி 6:30 மணி 7 மணி வரைக்கும் துடிதுடிச்சு இருந்திருக்காருங்க. அதற்கு பிறகுதான் அந்த கிராமத்தார் மீட்டெடுத்து ஆம்புலன்ஸ் மூலியமாக இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ந்து போனாருங்க இந்த நெல்சன் அப்படிங்கிறவர். தன்னுடைய சிறு வயதிலிருந்து நிறைய பேய் கதைகள் அமானுஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்காரு. ஆனால் நேருக்கு நேர் எதையுமே பார்த்தது இல்லைங்க. ஆனால் அன்றைய நாள் இவங்கெல்லாம் சொன்னது இவர் நேரில் பார்த்ததெல்லாம் பார்த்து அரண்டு போயிட்டாருங்க. அந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள் எகைன் காய்ச்சல் வந்துருச்சுங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்த காரணத்தினால நெல்சன் அப்படிங்கிற இந்த நபரை பொறுத்தளவு மீன் விற்பதை தவிர வேறு வியாபாரம் எதுவும் தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஓரளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் இருந்துச்சுங்க. அந்த காரணத்தினால 10 நாள் கழிச்சு மறுபடியும் வறுமை ஏற்பட்ட காரணத்தினால வேற வழி இல்லாமல் மீன் விற்க போலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாருங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிராமத்தில் சுடலை மட்டும் இல்லைங்க. அங்கே 4 குடும்பம் 5 குடும்பம் சொல்லிட்டு எப்போதுமே வாரம் மீன் வாங்குவது வழக்கங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக மீனை கொடுக்கணும், அதில் வருமானத்தை ஈட்டணும் நினச்சிக்கிட்டு இனிமேல் வந்து சுடலையினுடைய வீட்டுக்கு முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு அதே கிராமத்திற்கு மறுபடியும் போறாருங்க மீன் எடுத்துக்கிட்டு. இவர் மனசில் நினைச்ச மாதிரியே பக்கத்தில் கூடிய வீட்டிலெல்லாம் மீன்களை கொடுத்துட்டு சுடலையினுடைய வீட்டு வாசல் முன்னாடி போகவே இல்லைங்க பயந்துக்கிட்டு. அதற்கடுத்து அந்த கிராமத்தை விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க மறுபடியும் இந்த நெல்சன் அப்படிங்கிறவருக்கு. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நெல்சன் அப்படிங்கிறவர் எப்போதுமே மீன் விற்கும் போது இந்த சுடலை இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு மாலை ஒரு 3 to 4 மணிக்குள்ள வந்துட்டு போயிடுவாருங்க. ஆனால் அன்றைய நாள் இவருடைய நேரம் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா கிராமங்களுக்கும் முதல்ல வந்து மீனை வித்துட்டு கடைசியாக தாங்க சுடலையினுடைய கிராமத்துக்கு போயிருக்காரு. இரவு நேரம் 7 மணிக்கு மீன் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா வாங்குவாங்க. அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே கடலோரத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்கள். இரவு நேரம் டின்னருக்கு கூட மீன் சமைப்பது வழக்கங்க. அதெல்லாம் மனசுல வச்சு தான் அந்த சுடலையினுடைய கிராமத்துக்கு இரவு 7 மணிக்கு போயிட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் மீனை கொடுத்துட்டு சுடலையினுடைய வீட்டுக்கு போகாமையே திரும்ப அவருடைய ஊருக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அந்த கிராமத்தினுடைய எல்லையை தாண்டி நெல்சன் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு சின்ன அமானுஷ சம்பவம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நெல்சன் அப்படிங்கிறவர் ஏற்கனவே முதல் முறை நடந்த காரணத்தினாலேயே என்னவோங்க அதை பற்றி பயத்தில் திங்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. தன்னுடைய சைக்கிளுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க மாதிரியே இவருக்கு ஃபீல் தென்படுதுங்க. இருந்தாலும் கூட திரும்பி பார்க்காம நெல்சன் வேகமாக பெடலை அழுத்திட்டு நேராக அவருடைய குடிசையை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. கடலோரத்தில் வாழக்கூடிய மக்கள் மற்றும் கிராமத்தாருக்கு தெரியுங்க, பெரும்பாலும் அங்கே பனை மரங்கள் மற்றும் கருவேல மரங்கள் தாங்க அடர்ந்து போய் கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் காட்டு வழிப்பாதையை விட அந்த வழிப்பாதைகள் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குங்க, பயமுறுத்தும் தோட்டத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாதையில தான் இந்த நெல்சன் அப்படிங்கிறவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகாத மீன்களை கொஞ்சம் வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காருங்க. பெரும்பாலும் இந்த நெல்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடைசி கிராமத்தில் மீன்களை விற்பாங்க இல்லையா, நிறைய மீன்கள் இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக வாங்கக்கூடிய நபர்களுக்கு சேர்த்தி போட்டு கொடுத்துருவாருங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து அவருடைய வீட்டில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது, மின்சாரமே இல்லாத காரணத்தினால ஏதாவது 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னா வீட்டுக்கு மிச்சம் கொண்டு வந்து நைட்டு வந்து டின்னருக்கு மனைவி மற்றும் இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அன்றைய நாள் நெல்சன் வந்து எல்லா மீன்களையும் வித்துட்டு ஒரு 1 கிலோ மட்டும் பின்னாடி சைக்கிளினுடைய கேரியரில் கூடையில் வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த டைம்ல தான் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி உணர்வு தென்படுதுங்க. கடைசியாக ஒரு வழியாக சுடலையினுடைய கிராமத்தை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டாருங்க. ஃபுல்லாவே பனைமரங்கள் அடர்ந்து போய் ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துருக்குங்க. அந்த 10 கிலோ இடத்துக்கு வந்த உடனே நெல்சன் எவ்வளவுதான் மிதிவண்டியை வேகமா மிதிச்சாலும் கூட டக்குன்னு யாரோ கேரியரை பின் சைடு இருந்து இழுத்து நிப்பாட்டின மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அப்போது இவருடைய சைக்கிளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி தள்ளி அந்த ஒத்தையடி பாதையில் ஒரு ஓரமா வந்து ஒரு நபர் நிற்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நெல்சன் பயப்படலீங்க. இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் மீன் வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். யாரும் மீன் வாங்க தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு அந்த உருவத்தை பார்த்த உடனே ஒரு மனுஷ மாதிரியே தெரிஞ்சிருக்குங்க. என்னாச்சுங்க இங்க வந்து டக்குன்னு புடுங்குறீங்க, மீன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்கும் போதும் கூட அந்த ஆண்மகன் கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே நின்றுட்டு எதுவுமே பதில் பேச மாட்டேட்டாருங்க. அந்த டைம்லயே நெல்சனுக்கு டக்குன்னு ஏதோ உள்ளுணர்வுல பயம் ஏற்பட்டுருச்சுங்க.
உடனே ஒரு 2 அடி 3 அடி பக்கத்தில் நெருங்கி போய் எதுக்காக சைக்கிளை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 வச்சு பக்கத்தில் போறாருங்க. பக்கத்தில் போன அடுத்த செகண்டே நெல்சனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தூக்கு மாட்டி இறந்து போன சுடலை அப்படிங்கிற நபருடைய ஆன்மாவே தாங்க அங்கிருந்து அவருடைய கிராமத்திலிருந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்குமா இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்த உடனே சைக்கிள் கேரியர் இழுத்து பிடிச்சி நெல்சனை கீழே தள்ளி விட்டுருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் நெல்சனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அது இறந்து போன சுடலையினுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நகரவும் முடியலையும் கத்தவும் முடியல. அப்படியே ஸ்டன் ஆகி சிலை மாதிரி நின்ட்டாருங்க. அந்த சரியான நேரத்தில் 1 அடி 2 அடி டிஸ்டன்ஸ்ல நிற்கக்கூடிய அந்த சுடலையினுடைய ஆன்மா ஒரு வார்த்தையை கேட்குதுங்க. எதுக்காகடா எனக்கு மீன் கொடுக்காம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்டேங்க டக்குன்னு அப்படியே பயத்தினுடைய உச்சத்துக்கு போய் விழுந்துட்டாருங்க கீழே. மயக்கம் போட்டு விழுந்தாலும் கூட அவரால் எந்திரிக்க மட்டும் தான் முடியல, கண்களை முழிக்க முடியல. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் உணர முடியுதுங்க. கிட்டத்தட்ட 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு மேலே இவருடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. கடலோர கிராமம் அப்படிங்கிற காரணத்தால மழை வந்து லைட்டாக தூரி இருக்குங்க. அந்த தூரல் மலை முகத்தில் பட்ட அடுத்த செகண்டே டக்குன்னு முழிச்சு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த இறந்து போன சுடலையினுடைய ஆன்மா அந்த இடத்த விட்டு நகராம பக்கத்திலேயே ஒரு பனைமரம் இருக்குங்க. அந்த பனைமரத்தை ஒட்டி ஆக்ரோஷமாக நின்றுட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கிள் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 1 கிலோ 1/2 கிலோ மீன் இருக்கு இல்லையா, அந்த மீன்களையே உத்து பார்த்துட்டு இருக்குங்க. இந்த காட்சியை பார்த்த அடுத்த செகண்டே நெல்சன் வந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்து தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்துவாக இருக்கும்போது இவருடைய குலதெய்வம் சுடலை மாடம் தாங்க. அதே நேரத்தில் இறந்து போன அந்த நபருடைய பேரும் சுடலை தான். இவரை எரியாம ஏசப்பா அப்படி சொல்லிட்டு நினைச்சாலும் கூட சுடலை மாடா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டாருங்க. அப்படி சுடலை மாடனுடைய பேரை சொன்ன அடுத்த செகண்டே அந்த பனைமர ஓரமாக நின்றுட்டு இருந்த அந்த ஆன்மா வந்து சரட்டுன்னு ஆக்ரோஷமாக ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு சல்லுன்னு போயிடுச்சுங்க. இதுதான் சமயம் சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து எந்திரிச்சு சைக்கிள் கூடிய மீன்களை வச்சுக்கிட்டு நேராக அவங்களுடைய மனைவி இருக்கக்கூடிய குடிசைக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. குடிசைக்கு வரும்போதே தன்னுடைய கணவரை பார்த்து ஜான்சி என்னாச்சு ஏதோ பயன் கலந்த தோட்டத்தோடு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போது நெல்சன் வந்து இதெல்லாம் சொன்னா தன்னுடைய மனைவி பயந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எதையுமே சொல்லாம மீன் கொஞ்சம் இருக்கு எடுத்து போய் சம அப்படி சொல்லிட்டு அமைதியா வெளியே உட்காந்துட்டாருங்க. அதற்கடுத்து சரின்னு சொல்லிட்டு ஜான்சி மீனை எடுத்து கழுவி நேரா உள்ள போய் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் வந்து ஸ்டப் இருந்தாலும் கூட பெரும்பாலும் விறகடுப்புல சமைப்பதாங்க அந்த பெண்மணி வழக்கமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி விறக பற்ற வச்சு அடுப்புல தான் மீனை வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த 5 வயது பையன் பீட்டர் அப்படி சொல்லிட்டு நெல்சனுடைய மகன் இருக்கான்ல, அவனும் வந்து மீன்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த அடுப்படியை சுற்றியே வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த மீன் குழம்பினுடைய வாசம் அடிச்சு அடுத்த செகண்டே வெளியே உட்காந்துருந்த நெல்சன் வேகமாக உள்ள வர்றாருங்க வீட்டுக்குள்ள. வந்த அடுத்த செகண்டே அந்த சமைக்கக்கூடிய மீன் குண்டாவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முகத்தோட்டத்தை வச்சு நிற்கிறாருங்க. இதை பார்த்த ஜான்சிக்கு எதுவுமே புரியலைங்க. தன்னுடைய கணவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. என்னாச்சுங்க மீனையே உத்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய மனைவி சொன்னதை காதுலயே வாங்கலிங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா விறகடுப்புல தான் மீனை வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால ஒரு 2 அடி 3 அடி தள்ளியே நின்ட்டாருங்க. நெருப்பை பார்த்து பயப்படுறாரா என்ன அப்படி சொல்லி தெரியல. சீக்கிரம் அப்படி சொல்லிட்டே இருக்காருங்க. அவருடைய முகத்தோட்டம் அப்புறம் அந்த பிஹேவியர் எல்லாமே தப்பா இருந்திருக்குங்க. இருந்தாலும் கூட ஏதோ கிண்டல் பண்ணுவாரு அப்படி சொல்லி நினைச்சிட்டு மீன் எல்லாம் சமைச்சு வச்சு வெளியே பாத்திரத்தை எடுத்து வச்சு சாப்பாடு போட ரெடி ஆகிறாங்க. அந்த டைம்ல நெல்சன் அப்படிங்கிற அந்த நெருப்பு எரிஞ்சக்கூடிய அடுப்பரங்கரை இருக்கு இல்லையா, அதை தண்ணி ஊற்றி நெருப்பு அணை அப்படி சொல்லி சொல்றாருங்க. எதற்காக இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மண் இருந்திருக்கு, மண் எடுத்து அடுப்பங்கரையில் போட்டு அணைச்சிட்டாங்க. கடைசியாக அந்த மீன் குழம்பு இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகும் போதுங்க அந்த 5 வயது பையன் பீட்டர் அப்படிங்கிற பையன் இருக்கான் இல்லையா, அவன் தட்டை எடுத்துட்டு சுத்தி வர்றாங்க. அம்மா எனக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நெல்சன் தான் பயத்தின் உச்சம் அப்படி சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா இறக்கி வச்ச மீன் குழம்பு கொதிக்க இருந்திருக்குங்க. அடுத்த செகண்டே இந்த நெல்சன் அப்படிங்கிற ஒரு தட்டை வந்து வெளியே வச்சு வேகமா மொத்த குழம்பையுங்க மொத்தத்தையும் அப்படியே அவருடைய தட்டில் போட்டாருங்க. சுட கொதிக்க இருக்குங்க. அதுக்குள்ள கையை விட்டு மீன் எடுத்து ஆக்ரோஷமா சாப்பிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அவர் விடக்கூடிய பெருமூச்சை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. மொத்த மீனையும் நெல்சனே போட்டு சாப்பிட்றத பார்த்து அந்த 5 வயது பையன் பீட்டர் இருக்கான் இல்லையா, அழுகுறாங்க எனக்கு மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லயே ஜான்சிக்கு புரிஞ்சுச்சுங்க தன்னுடைய கணவர் நார்மலா இல்லை அப்படி சொல்லிட்டு. அவருடைய முகத்தோற்றம் பிஹேவியர் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் கொஞ்சம் விலகியே நின்ட்டாங்க. தன்னுடைய மகனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் ஒட்டுமொத்த மீன்களையும் எடுத்து சாப்பாடு போடாமே மொத்தத்தையும் சாப்பிட்டு கை கூட கழுவலிங்க. அப்படியே சாஞ்சு படுக்கிற மாதிரி படுத்துட்டாருங்க. படுத்து தூங்கும்போது குரட்டை அநியாயத்துக்கு இருக்குங்க. இந்த நெல்சன் அப்படிங்கிறவர் எப்போதுமே தூங்கும்போது அப்படியெல்லாம் குரட்டை விட மாட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வயிறு இருக்கு இல்லையா, அது பெருமூச்சு விடுற மாதிரி மேலே பலூன் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்து இந்த ஜான்சிக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய கணவருக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே ஏதாவது துஷ்ட ஆன்மாக்களுடைய வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பைபிள் இருந்திருக்குங்க. அந்த பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஜான்சி அப்படிங்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே. பெரும்பாலும் கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு சந்தோஷம் இருந்துச்சுனா கூட பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. அதே மாதிரி நினச்சிட்டு தான் இந்த ஜான்சி அப்படிங்கிறவங்க இந்த நெல்சன் படுத்தக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளிங்க அழுதுக்கூடிய பீட்டர் அப்படிங்கிற தன்னுடைய மகனை சமாதானப்படுத்திட்டு அந்த பைபிள் வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் நினைச்சிட்டு பைபிள் வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயேங்க குரட்டை விட்டு படுத்திருந்த நெல்சன் சட்டனா வந்து எந்திரிக்கிறாருங்க. எந்திரிக்கிறத பார்த்து மறந்து போயிட்டாங்க ஜான்சி மற்றும் அந்த பீட்டர் அப்படிங்கிற 5 வயது பையன். அந்த பையன் பயந்து போய் தன்னுடைய அப்பா பக்கத்துலேயே நெருங்க மாட்டேங்கிறாங்க. அம்மா காப்பாத்து அப்படிங்கிறான். இருந்தாலும் கூட இந்த ஜான்சி அப்படிங்கிறவங்க அந்த பைபிள் வசனங்களை விடாம வாசிக்கிட்டே இருக்காங்க.
இந்த மாதிரி ஆன்மாக்கள் பொசஸ் பண்ணி அப்படின்னா வசனங்களை விட்ட அப்படின்னா நம்மளை தாக்கிடும். அதெல்லாம் மனசில் நடத்தா ஜான்சி விடாமல் வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்குங்க. அடுத்து 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே அந்த 5 வயது பீட்டர் அப்படிங்கிற பையன் இருக்கா இல்லையா, அந்த பையனை அப்படியே பிடிச்சி தூக்கி இவனை கொன்றுவேன் அப்படிங்குதுங்க. அடுத்த செகண்டே அந்த அடுப்பங்கரையில் கொஞ்சம் தீ இருந்திருக்கு, அதில் பைபிளை போட சொல்கிறாருங்க இந்த நெல்சன் அப்படிங்கிறவர். ஆனால் அப்படி செய்வது பெரிய பாவங்க, கர்த்தரை எதிர்ப்பதற்கு சமம். ஸோ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஜான்சி ஒரு 2 அடி 3 அடி தள்ளி நிற்கிறாங்க, என் குழந்தையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நீ செய்யல அப்படின்னா பீட்டர் அப்படிங்கிற இந்த குழந்தையை கொன்று அப்படி சொன்ன காரணத்தினால வேற வழி இல்லாமல் அந்த தீயில பைபிளை போட்டாங்க. போட்ட அடுத்த செகண்டேங்க அந்த பையனை விடுவிச்சு விட்டாருங்க இந்த நெல்சன் அப்படிங்கிறவர். கொஞ்சம் கூட யோசிக்காம பீட்டர் அப்படிங்கிற பையனை எடுத்து இடுப்புல வச்சுட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேலம் மத்தியில தனியாக இருக்கக்கூடிய குடிசை தான் இவங்க வாழக்கூடிய குடிசை. அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குங்க, மீனவ கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய பேர் தெரியுங்க. அங்க பையனை கூப்பிட்டு ஓடிட்டாங்க. கடைசியாக அந்த கிராமத்துக்கு ஓடி போய் அழுத உடனே அங்க கிராமத்தில் எல்லாருமே ஓடி வந்து ஜான்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் நடந்த விஷயங்கள் ஒன்று விடாமல் ஜான்சி சொல்லிட்டாங்க. என் கணவர் நார்மலாகவே இல்லை, வீட்டுக்கு வரும்போதே வித்தியாசமான ஒரு முகப்பாவனை வச்சுட்டு வந்தார். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன், எந்த வித பதிலும் சொல்லாமல் வெளியே போய் உட்காந்துட்டாரு. மீனை சமைச்சதுக்கு பின்னாடி குழந்தைக்கு கூட கொடுக்காம ஒட்டுமொத்த மீன்களை அள்ளி போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பைபிளை தூக்கி நெருப்பில் போடு அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த கிராம மக்களுக்கு புரிஞ்சிச்சுங்க, பைபிளை தூக்கி நெருப்பில் போடு அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக சாத்தானுடைய வேலை தான் இது அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து இவங்களுடைய குடிசைக்கு வர்றாங்க. குடிசைக்கு பக்கத்தில் ஜான்சி மற்றும் ஊர் மக்கள் நின்று பார்க்கும்போது நெல்சன் எப்போதும் இருக்கிற மாதிரி இல்லைங்க, நார்மலா இருக்காரு. வெளியே தன்னுடைய குழந்தை மற்றும் மனைவியை தேடிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காருங்க, ஜான்சி ஜான்சி அப்படி சொல்லிட்டு. இதை பார்த்த ஊர் மக்களுக்கு இந்த பெண் சொல்வது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அப்படி பண்றாருங்க. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அங்கே வந்த காரணத்தினால நெல்சன் அப்படிங்கிறவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாம எங்க போன இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க. உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நெல்சன் சுயநினைவில் இல்லையாட்டிருங்க, இவர் என்ன பண்ணாருன்னு இவருக்கே தெரியலையாட்டிருக்கு. கடைசியாக ஊர் மக்கள் மற்றும் ஜான்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, நடந்த விஷயங்களை நெல்சன் கிட்ட சொல்ல வேணாம், சொன்னோம் அப்படின்னா அந்த ஆன்மா அலர்ட் ஆயிரும், விடிய காத்துட்டு கடைசியாக காலையில் எடுத்து போய் சர்ச்சில் விட்டோம் அப்படின்னா ஃபாதர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போது நெல்சன் இந்த ஊர்க்காரங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேள்வி கேட்ட காரணத்தினால அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2-3 ஆண் நண்பர்களுங்க நெல்சனுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நெல்சன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உன் மனைவிக்கு ஏதோ கருப்பண்டி இருக்கு, அதனால உன் மனைவியை பாதுகாப்பதற்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆப்போசிட்ல சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே பேய் பிடிச்சிருக்கிறது நெல்சனுக்கு தான். ஆனா நெல்சன் கிட்ட சமாளிப்பதற்காக ஜான்சிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க கிறிஸ்துவ மதத்தை தீவிரமா நம்பக்கூடிய காரணத்தினால இந்த சாத்தான்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விடிய அந்த ஊர் மக்கள் அங்கேயே இருப்பதை அனுமதிச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 6 மணி 7 மணி ஆன பிறகு ஊர் மக்கள்லாம் கிளம்புங்க சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே வேகமா முதல் ஆளா இந்த நெல்சன் கிளம்புறாருங்க. அப்போது அவர் நார்மலாக தான் இருப்பாருங்க. ஜான்சியும் கிளம்பி அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் நெருங்கி சர்ச்சிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போன வரைக்கும் நார்மலாக போனாருங்க இந்த நெல்சன் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து பல்ல நினைச்சிட்டு சர்ச்சுக்கு போகிற வழியை விட்டு வேற இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாருங்க இந்த நபர். உடனே சுதாரிச்சிட்ட ஊர் மக்கள் நிறைய பேர் ஓடி போய் கண்ட்ரோல் பண்ணி சர்ச்சுக்கு இழுத்துட்டு வர்றாங்க. சர்ச்சினுடைய காம்பவுண்ட் பக்கத்தில் ஆக்ரோஷமா தாக்கிட்டு வந்த நெல்சன் அப்படிங்கிறவர் அதற்கடுத்து அப்படியே காம்பவுண்டுக்குள்ள கூட தாண்டலிங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. இருந்தாலும் கூட தாமதிக்காம அப்படியே நெல்சனை சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சு ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே ஃபாதரும் கர்த்தருக்கு முன்னாடி நெல்சனை படுக்க வச்சுட்டு அந்த பைபிள் வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வாட்சும் கூட எந்தவித ரியாக்ஷனும் நெல்சன் பண்ணலீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காம்பவுண்ட் பக்கத்தில் உள்ள என்ட்ரி ஆகும்போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் இல்லையா, அப்போதே அந்த ஆன்மா அவருடைய உடம்பை விட்டு நீங்கி போயிருச்சாட்டுருங்க. இது எப்படியோ ஃபாதர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க. இருந்தாலும் கூட ஜான்சி பயந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அந்த பைபிள் வசனங்களை வாசிச்சு அந்த ஆராதனையில செஞ்சுட்டு ஒண்ணுமில்லை, இனிமேல் உன் கணவரை எதுவும் பண்ணாது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஃபாதர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சியும் தன்னுடைய கணவரான நெல்சனை கூப்பிட்டு நேராக குடிசைக்கு வர்றாங்க. குடிசைக்கு வர்ற வரைக்கும் பயங்கர டயர்டாக தாங்க இருந்திருக்காரு. அதற்கடுத்து அன்றைய இரவு சாப்பிட கூட இல்லைங்க, அப்படியே படுத்துட்டாரு. சரி, அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சா நார்மல் ஆயிரும், ஃபாதர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஜான்சியும் முன்னாடி நாள் இரவு தான் தூங்கவே இல்லையே, இவங்களை எரியாம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. கரெக்டாக நடுநிசி நேரங்க ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும். அப்போது குடிசைக்கு வெளியே யாரோ கூப்பிடுற மாதிரி குரல் கேட்டு ஜான்சி அப்படிங்கிற இந்த பெண்மணி டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது இந்த ஜான்சி அப்படிங்கிற பெண்ணுக்கு நாடி நரம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. என்ன ஆச்சு சொல்லி பார்த்தா பக்கத்துலேயே தான் தன்னுடைய கணவரான நெல்சன் படுத்திருக்காரு. ஆனால் குடிசைக்கு வெளியே யாரோ நெல்சன் நெல்சன் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த குரலை கேட்ட உடனே 2-3 நிமிஷம் பயந்தாலும் கூட யாராவது பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்களா இருக்குமோ, நேற்று நைட்டு பிரச்சனை நடச்சல, அதில் யாராவது இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த குடிசையினுடைய கதவுகள் கீத்துல கொட்டைகள் தான் போட்டிருப்பாங்க, அதை திறந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது குடிசையிலிருந்து ஒரு 10 அடி தள்ளி அங்கே ஒரு சோலார் லைட் போட்டிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தினால அந்த லைட்லேருந்து ஒரு 3 அடி 4 அடி தள்ளி ஒரு நபர் நிற்கிறாருங்க. அப்போதும் இந்த ஜான்சி அப்படிங்கிற பெண் அந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்து நம்மளுக்கு ஏதாவது உதவி பண்ண தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நெருங்கி ஒரு 3 அடி 4 அடி எட்டு வச்சுட்டாங்க. எட்டு வச்சு பக்கத்தில் போய் பார்க்கும்போது இந்த ஜான்சி அப்படிங்கிறவங்க பயம் இருந்த காரணத்தினால இன்னொரு விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க. முதல்ல இருந்த பைபிள் தான் அடுப்பில் போட்டு எரிச்சிட்டாங்க.
மறுபடியும் சர்ச்சுக்கு போனபோது ஃபாதர்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன காரணத்தால் அவர் ஒரு பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி கொடுத்துருக்காங்க. அந்த பைபிளை கையில் வச்சுட்டாங்க. அந்த உருவத்துக்கு பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. பக்கத்தில் நெருங்கி போய் 2 அடி டிஸ்டன்ஸுக்கு போன அடுத்த செகண்டேங்க அங்கே நின்று இந்த உருவம் அப்படியே மிருகம் மாதிரி ஒரு தோட்டத்தில் மாறி டக்குன்னு அந்த குடிசை இருக்கு இல்லையா, நெல்சன் படுத்தக்கூடிய குடிசை சைடு சரசரன்னு ஓடுதுங்க பன்றி மாதிரி. அப்போதே புரிஞ்சிச்சுங்க ஜான்சிக்கு அந்த உருவம் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கிருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க. மறுபடியும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்குள்ளேங்க இந்த வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் அழுப்புறதுக்கு கத்தி வச்சிருப்பாங்களா, அந்த கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காருங்க. அங்கே சோலார் லைட் பக்கத்தில் இருந்த அந்த உருவம் பைபிள் எடுத்துட்டு பக்கத்தில் போன அடுத்த செகண்டே அங்கிருந்து வேகமாக குடிசைக்குள்ளே வந்து அவரை பொசஸ் பண்ணிடுச்சு மறுபடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஜான்சி கணவரை விட்டு அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த குழந்தையை எடுத்துட்டு பக்கத்தில் அணைச்சி வச்சுட்டாங்க. பைபிள் பக்கத்தில் கூடிய காரணத்தால் எதுவும் செய்ய முடியல. ஜான்சி பக்கத்தில் நெருங்கி வர முடியல அந்த ஆன்மானால. அதற்கடுத்து சுதாரிச்சுக்கிட்ட ஜான்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபாதர் கிட்ட முதல் முறை போகும்போது ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய புனிதமான தீர்த்தம் சொல்லுவாங்க. அந்த தீர்த்தத்தினுடைய பாட்டில் கையில் இருந்த காரணத்தால் எடுத்து சரட்டுன்னு மேலே தெளிச்சிட்டாங்க. தெளிச்சு அடிச்சுக்கிட்டே மிருகம் மாதிரி சத்தம் போட்டு அப்படியே மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. உடனே அந்த டைம்லயே கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி ஜான்சி அழுதுட்டு சொல்லியிருக்காங்க. எகைன் அந்த ஆன்மா வந்துருச்சு அப்படி சொன்ன காரணத்தினால ஃபாதர் வந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்த 4-5 ஆண்களை கூப்பிட்டு நேராக குடிசைக்கு வந்துட்டாருங்க. வந்த பிறகு அவர் ஆட்டோவை பிடிச்சி நேராக நெல்சலை தூக்கி ஆட்டோவில் போட்டு சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு கூட்டு போய் கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் வரைக்குங்க அந்த ரிச்சுவல்னு சொல்றத விட எக்ஸாரிசம் சொல்லலாம். அவரை அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பெஞ்சில் எழுத்த கட்டி போட்டு பயங்கரமான ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நெல்சனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சுடலினுடைய ஆவி வாய் விட்டு பேச ஆரம்பிச்சிருச்சுங்க, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு. அப்போது ஃபாதர் வந்து அந்த ஆன்மா கிட்ட எப்படி இவனை ஆக்குபை பண்ண அப்படி சொல்லி கேட்கும்போது 2வது முறை இந்த கிராமத்துக்கு போய் மீன் கொடுக்காமையே திரும்பி வரும்போது பனை மரத்து பக்கத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைக்கிள் கேரியர் இழுச்சில்ல, அந்த நேரத்திலே இவரை ப்ரொசஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்க மாட்டேங்க. இதை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுதுங்க. கடைசியாக பைபிளுடைய வசனங்களை வாசித்து கர்த்தனுடைய ஆசி பெற்று அந்த நெல்சனுடைய உடம்புலேருந்து சுடலினுடைய ஆவியை பிரித்து விட்டாங்க. மறுபடியும் சுடலினுடைய ஆன்மா வந்து யாரையும் ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த ஃபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கண்ணாடி குடுவியில் அந்த சுடலினுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தி உள்ளே வச்சு கடல் சமுத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனவை போட்டில் எடுத்து போய் நடுக்கடலில் போட்டு வந்துட்டாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி குடுவியில் அடைச்சி நடுக்கடலில் ஒரு ஆன்மாவை போட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம்ங்க. அப்படியும் வந்து அந்த கடலினுடைய தண்ணியிலிருந்து மீண்டு வெளியே வந்து அப்படின்னா மோட்சம் பெற்று அப்படியே மேலே போயிருங்க, எந்த மனுஷனையும் பொசஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஸோ அந்த வழிமுறையை இந்த சுடலினுடைய ஆன்மாகிட்ட பின்பற்றினாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அதற்கடுத்து 1 வாரம் 2 வார காலகட்டமாயும் கூட நெல்சனுடைய உடம்பை அந்த சுடலினுடைய ஆன்மா ஆக்குபை பண்ணலீங்க. நெல்சன் வந்து 5ஆம் வகுப்பு to 6ஆம் வகுப்பு வரைக்கும் தாங்க படிச்சிருக்காங்க. இந்த ஜான்சி அப்படிங்கிற இந்த பெண் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை வந்து வில்லியம்ஸ் அப்படிங்கிற நெல்சனுடைய நண்பர் வந்து கேட்கும்போது அப்படியே ஒன்று விடாமல் சொல்லியிருக்காருங்க. வில்லியம் அப்படிங்கிற அந்த நபர் பிசுறு மாறாமல் நம்மளுக்கு ஷேர் பண்ண காரணத்தால் உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணி கதையாக சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.